நடத்தக்கூடாது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அடுத்த கொசவப்பட்டி ஊராட்சி நைட்டு 10 மணி இருக்கும். தனுஷ்கோடி காலனிக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த இளைஞர் ஒருவரை வெட்டி கொள்ள பிளான் பண்ணி சிலர் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அப்பாவும் 2 மகன்களும் தூங்கிக்கிட்டு இருக்க அங்க நுழைஞ்ச சிலர் ஒருத்தரை மட்டும் குறி வச்சு அருவாளால சரமாரியாக வெட்டி கொலைவெறி தாக்குதல்ல ஈடுபடுறாங்க. அந்த இளைஞரோட சத்தம் கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த அப்பாவும் தம்பியும் எழுந்து காப்பாத்த போக அவங்க மேலேயும் அருவாளால சரமாரியா வெட்டின அந்த கும்பல் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறது. இந்த தாக்குதல்ல அந்த இளைஞர் பரிதாபமா உயிரிழக்க இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கும் போதுதான் அதிர்ச்சியான தகவலே கிடைக்குது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அடுத்த கொசவப்பட்டி ஊராட்சியில் உள்ள தனுஷ்கோடி காலனியில் வசிச்சு வருபவர் செந்தமிழ் செல்வன். இவருக்கு சௌமியா என்ற மனைவியும் 3 வயதுல ஒரு மகளும் இருக்காங்க. இவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே பெரியசாமி என்பவர் 2 மகன்கள் மற்றும் ஒரு மகளோட வசிச்சுட்டு வர்றாரு. இதில் பெரியசாமியோட மூத்த மகனான ஸ்டாலின் டாடா ஏசி வாகனம் ஓட்டும் ஓட்டுநராக பணியாற்றி வந்திருக்காரு. இந்த நிலையில ஸ்டாலினுக்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த சௌமியாவுக்கும் தகாத உறவு ஏற்பட்டதாக கூறப்படுது. 2 பேரும் நெருங்கி பழகி வந்த நிலையில தனிமையில சந்திச்சு பழகும் அளவுக்கு நெருக்கமானதாகவும் கூறப்படுது. இந்த சம்பவம் சௌமியாவோட கணவர் செந்தமிழ் செல்வனுக்கு தெரிய வர ஸ்டாலினை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. அதோட தன்னோட மனைவியையும் பலமுறை கண்டிச்சிருக்காரு. ஆனா இதுவரையும் பெருசா எடுத்துக்காத ஸ்டாலினும் சௌமியாவும் தொடர்ந்து பழகிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில ஸ்டாலினோட பிறந்த நாள் அன்னைக்கு சௌமியா தன்னோட போன்ல இருந்து மெசேஜ் பண்ணதை பார்த்த செந்தமிழ் செல்வன் சௌமியாவை பகிரங்கமா திட்டிருக்காரு. அதோட நாம இவ்வளவு சொல்லியும் கேட்காத ஸ்டாலினை தீர்த்து கட்டவும் முடிவு பண்ணிருக்காரு. இதுக்கான தன்னோட மச்சானான மதன் என்பவரை அழைச்ச செந்தமிழ் செல்வன் ஸ்டாலினை தீர்த்து கட்டுற பிளான சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மதன் தன்னோட நண்பர்களோட தனுஷ்கோடி காலனிக்கு வர அங்க காத்துட்டு இருந்த செந்தமிழ் செல்வன் அவங்கள அழைச்சிட்டு ஸ்டாலினோட வீட்டிற்கு போயிருக்காரு. அங்க ஸ்டாலின் அவரோட அப்பா பெரியசாமி அவரோட தம்பி வெங்கடேசன்னு 3 பேரும் தூங்கிட்டு இருக்க மறைச்சு வச்சிருந்த அருவாளால ஸ்டாலின செந்தமிழ் செல்வன் மதன் அவரோட நண்பர்கள் எல்லாம் சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல ஸ்டாலினோட அலறல் சத்தம் கேட்டு அவரோட அப்பாவும் தம்பியும் எழுந்து பார்த்து அதிர்ச்சியா இருக்காங்க. மேலும் ஸ்டாலினை காப்பாத்துறதுக்காக 2 பேரும் போராட அவங்க மேலேயும் அருவாள் தாக்குதல் நடந்திருக்கு. இதுல ஸ்டாலின் வீட்டுக்குள்ள இருந்து வந்த அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி வந்திருக்காங்க. இதை பார்த்த செந்தமிழ் செல்வன் அவரோட மச்சான் மதன் மற்றும் அவரோட நண்பர்கள் எல்லாம் அங்கு இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறமா ரத்த வெள்ளத்துல கடந்த 3 பேரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்க ஸ்டாலின் ஏற்கனவே இறந்து விட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதோட பெரியசாமிக்கும் வெங்கடேசுக்கும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் பிறகு தகவல் கிடைச்சி சம்பவ இடத்திற்கு வந்த ஒட்டன்சத்திரம் போலீஸ் அங்க ஆய்வு பண்ணதுக்கு அப்புறமா வழக்கு பதிவு செஞ்சு குற்றவாளிகளை தேடி இருக்காங்க. அப்போ அங்க இருந்த காட்டு பகுதிக்குள்ள சுத்திட்டு இருந்த சிலரை பிடிச்சி போலீஸ் விசாரிச்சப்போ இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டது அவங்க தான் தெரிய வர செந்தமிழ் செல்வன் மதன் மற்றும் அவரோட நண்பர்கள்னு 5 பேரை போலீசார் கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு வராங்க. தகாத உறவு காரணமா இளைஞர் ஒருவர் தனது உயிரை பறிகொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.